Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. முந்தைய வகுப்பில் ஒரு இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் சாதாரண வகைக்கெழு சமன்பாடு, அது நேரியல் வகைக்கெழு சமன்பாடாக இருக்கும் பொழுது அதன் பொது தீர்வு c1y1 + c2y2 என்று குறிப்பிடப்படுகிறது. அதில் c1 c2 என்பது இரண்டு தன்னிச்சையான மாறிலிகள், y1 y2 என்பது கொடுக்கப்பட்டுள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் இரண்டு தீர்வுகள். அவை இரண்டும் ப்ரொபோர்ஷ்னலாக இல்லை ஒன்றிற்கு ஒன்று என்பதை பார்த்தோம். அப்பொழுது அதன் பொது தீர்வு y = c1y1 + c2y2 என்று எழுதப்படுகிறது என்று பார்த்தோம். அந்த c1 c2 என்பவற்றின் மதிப்பை ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டால் நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது நமக்கு கிடைக்கும் தீர்வு ஒரு குறிப்பிட்ட தீர்வு என்றும் கூறினோம், அதாவது பர்டிகுலர் சொல்யூஷன் என்றும் கூறினோம். ஒரு குறிப்பிட்ட தீர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் c1 c2 என்ற மாறிலிகளுக்கு குறிப்பிட்ட மதிப்பு கொடுக்கப்பட வேண்டும். அந்த மதிப்பை ஆரம்ப நிலை நிபந்தனைகளிலிருந்து நம்மால் கண்டுபிடிக்க இயலும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் இந்த ஜெனரல் சொல்யூஷன் என்பதை வேறுவித கோணத்தில் பார்க்கலாம். அதாவது y1 y2 என்பது இரண்டு தீர்வுகளாக இருந்தால் ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிற்கு y1 y2 என்பது இரண்டு தீர்வுகள். அவை ஒன்றிற்கொன்று ப்ரொபோர்ஷ்னலாக இல்லாமல் இருந்தால் c1y1 + c2y2 gives us the general solution என்பதை பார்த்தோம். இப்பொழுது நாம் இதையே வேறு கோணத்தில் விளக்குவதற்கு முயற்சி செய்வோம். இரண்டு செயல்பாடுகள் y1 y2 என்பது எப்பொழுது ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கிறது என்று கூறுவோம்? ஒரு இடைவெளியில் உள்ள எல்லா x அளவுகளுக்கும் y1-ஐ a constant times y2 என்று எழுத முடிந்தால், அல்லது y2-வை constant times y1 என்று எழுத முடிந்தால், நாம் y1 என்பது y2வின் நேரியல் சேர்வு அல்லது y2 என்பது y1-இன் நேரியல் சேர்வு என்று கூறுவோம். அதாவது y1-ம் y2-ம் ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கின்றன என்று கூறுவோம். விகிதாச்சாரத்தில் உள்ள இரண்டு செயல்பாடுகளைத்தான் நாம் நேரியல் சார்புடையதாக இருப்பதாக கூறுவோம். அதாவது y1/y2 is a constant அல்லது y2/y1 = a constant. இங்கு y1ம் y2வும் ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்ட இரண்டு செயல்பாடுகளைத்தான் நாம் நேரியல் சார்பு உடைய செயல்பாடுகள் என்று கூறுவோம். அதனால் நேரியல் சார்புடைய செயல்பாடுகள் ப்ரொபோர்ஷ்னலாக இருக்கின்றன என்பது ஆகிறது. இது ஒரு இடைவெளியில் உள்ள எல்லா x அளவுகளிலும் இவ்வாறு இருக்க வேண்டும். இதில் kl என்பது நிலையான மாறிலிகள், kl என்பது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் 0 அல்லது 0வாக கூட இருக்கலாம். ஏனென்றால் y1 = 0 என்ற செயல்பாட்டை எடுத்துக்கொண்டால்
கே ஜீரோவாக இருந்தால் y1 = 0 என்று வருகிறது. அதில் y2 ஜீரோவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் 0, y2 என்ற இரண்டு செயல்பாடுகளும் ஒன்றிற்கு ஒன்று சார்புடையதாக இருக்கிறது. அவை நேரியல் சார்பான செயல்பாடுகள் என்று கூறலாம். அதேபோல் y2 ஜீரோவாக இருந்தால் நாம் L0 என்று எடுத்துக்கொண்டால் y2 = 0 × y1 என்று கூறி y2வும் y1ம் நேரியல் சார்பு உடையவை என்று கூறலாம். அதனால் ஒரு இடைவெளி ஐயில் உள்ள எல்லா எக்ஸின் அளவுகளிலும் y1 = ky2, y2 = ky1 என்று இருந்தால் கேயும் எல்லும் ஜீரோவாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் நிலையான மாறிலிகளாக இருந்தால் y1 y2 என்ற செயல்பாடுகள் ஒன்றிற்கொன்று நேரியல் சார்பு உடையதாக இருக்கிறது என்று கூறுகிறோம். அதாவது அவை ப்ரொபோர்ஷனலாக இருக்கின்றன என்று கூறுகிறோம். இதை கொண்டு பின்வரும் வரையறையை விளக்கலாம். அதாவது y1 y2 என்று இரண்டு செயல்பாடுகள் I என்னும் இடைவெளியில் உள்ள எல்லா அளவுகளிலும் எக்ஸின் அளவுகளிலும் வரையறுக்கப்பட்டு இருந்து மற்றும் எல்லா எக்ஸ் அளவுகளிலும் ஐயில் k1 y1 + k2 y2 = 0 என்று எடுத்துக்கொள்வது k1 = 0 மற்றும் k2 = 0 என்பதை குறித்தால் அது y1 y2 என்ற இரண்டு செயல்பாடுகளும் இடைவெளி ஐயில் நேரியல் சார்பின்மை உடையதாக இருக்கின்றது என்பதை கூறுகிறது. அதாவது y1 y2 என்பது ஒன்றிற்கொன்று ப்ரொபோர்ஷனலாக இல்லை என்பதை கூறுகிறது. அதாவது y1 and y2 are linearly independent on I என்ற வரையறையைத்தான் நாம் இப்பொழுது விளக்கினோம். திரும்பியும் பார்க்கலாம். Two functions y1 y2 which are defined on interval I are said to be linearly independent on the interval I if k1 y1 + k2 y2 = 0 everywhere on I implies k1 = 0, k2 = 0. அப்படி இருந்தால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் y1 and y2 இரண்டையும் லீனியர்லி இண்டிபெண்ட், ஒன்றிற்கொன்று சார்ந்து இல்லை, சார்பின்மை தன்மையை கொண்டிருக்கின்றன, சார்பின்மை என்ற பண்பை பெற்றிருக்கின்றன என்று நாம் கூறுகிறோம். அதுவே லீனியர் டிபெண்டன்ஸ் என்றால் என்ன என்று பார்ப்போம். அதாவது நேரியல் சார்புடைமை உள்ள இரண்டு செயல்பாடுகள் என்றால் என்ன என்று பார்ப்போம். அதாவது டூ ஃபங்க்ஷன்ஸ் y1 and y2 லீனியர்லி டிபெண்ட் ஆன் I ஆக இருக்கும். இஃப் k1 y1 + k2 y2 = 0 holds for some constants k1 k2 not both 0. அதாவது y1 = 0 இருந்தால் உடனே சொல்லிவிடலாம் y1 and y2 லீனியர்லி டிபெண்ட் என்று. ஏனென்றால் நாம் y1 ஐ 0 டைம்ஸ் y2 என்று எழுதிவிட முடியும். நமக்கு y1 y2 என்ற இரண்டு செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றின் நேரியல் கலவை k1 y1 + k2 y2 என்று எடுத்துக்கொள்கிறோம். y1 y2 என்பதின் நேரியல் கலவையாக பூஜ்ய செயல்பாடு இருந்தால் அதை நாம் அளவிடக்கூடிய k1 k2 என்ற கான்ஸ்டன்ட்டுகளுடன் k1 k2 என்ற நிலையான குணகங்களின் மூலம் எழுத முடிந்தால் அந்த செயல்பாடுகள் y1 and y2 நேரியல் சார்பு உடையது என்று கூறுகிறோம். அதாவது லீனியர்லி டிபெண்ட் என்று கூறுகிறோம். அதைத்தான் இங்கு நாம் விளக்கியிருந்தோம். டூ ஃபங்க்ஷன்ஸ் y1 and y2 are called linearly dependent if
k1y1 plus k2y2 equal to 0 holds for some constants k1, k2 not both 0. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? y1ம் y2வும் விகிதாச்சாரத்தில் உள்ளன, ஒன்றிற்கு ஒன்று ப்ரொபோர்ஷனலாக உள்ளன, அதாவது ஒன்றை மற்றொன்று சார்ந்திருக்கிறது, அதாவது ஒன்று y1ம் y2வும் லீனியர்லி டிபெண்டாக இருக்கின்றன என்று பொருளாகிறது. அதனால் y1 y2 என்று இரண்டு செயல்பாடுகள் கொடுத்தால் முதலாவதாக அவை நேரியல் சார்புடையதாக இருக்கிறதா, நேர்பியல் சார்பு இன்மை உடையதாக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய பொது தீர்வில் இருக்கும் இரண்டு சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் y1 y2 என்பது விகிதாச்சாரத்தில் இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டோம். அப்படி என்றால் நம்முடைய பொது தீர்வில் இருக்கும் சூட்டபிள் சொல்யூஷன்ஸ் y1 y2 என்பது நேர்பியல் சார்பின்மை உடைய இரண்டு தீர்வுகளாக இருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. அதனால் நாம் பொது தீர்வை இவ்வகையாகவும் வரையறை செய்யலாம். அதாவது ஒரு நேரியல் இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் அதனுடைய தீர்வு c1y1 plus c2y2 என்று எழுதப்பட முடியும். 2y2 where y1 and y2 are linearly independent solutions of the given linear homogeneous second order differential equation. இதை கொண்டு நாம் பேசிஸ் என்றால் என்ன என்பதை கூறலாம். ஒரு ஹோமோஜீனியஸ் லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு இரண்டு லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன்ஸ் y1 y2 என்று கண்டுபிடிக்க முடிந்தால் அந்த y1 y2 என்பதைத்தான் நாம் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்று கூறுவோம். நாம் இதுவரை எடுத்துக்கொண்ட உதாரணத்தின் மூலம் இதை புரிந்து கொள்ளலாம். y double prime plus y equal to 0 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிற்கு y1 equal to cos x, y2 equal to sin x என்று இரு தீர்வுகளை பார்த்தோம். அந்த இரு தீர்வுகளும் லீனியர்லி இண்டிபெண்ட். ஏன்? இந்த இரண்டு தீர்வுகளும் எப்படி இருக்கின்றன? y1 by y2 என்று கண்டுபிடித்தால் அது cos x by sin x என்று வருகிறது. ஆனால் cos x by sin x என்பது cot x, அது xஐ சார்ந்து இருக்கிறது, அது நிலையான மாறிலி அல்ல. அதனால் y1ம் y2வும் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லை. அதனால் y1ம் y2ம் நேரியல் சார்பின்மை உடைய இரு தீர்வுகள். அதனால் y1 and y2 they form a basis of solutions of the given homogeneous differential equation y double prime plus y equal to 0. அதனால் இந்த differential equationின் பொது தீர்வு c1 cos x plus c2 sin x என்று இவற்றில் கொடுக்கப்பட்டுள்ள cos x sin x என்ற இரு தீர்வுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லை. அவை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் நேரியல் சார்பின்மை உடைய இரு தீர்வுகள் ஆகும். அப்பொழுது பொது தீர்வை c1 y1 plus c2 y2, அதாவது பொது தீர்வை y equal to c1 cos x plus c2 sin x என்று நம்மால் கூற முடியும் என்பதைத்தான் நாம் தெளிவுபடுத்தி கொண்டோம். கீழ்வரும் மற்றொரு உதாரணத்தை பார்க்கலாம். y1 equal to e power x, y2 equal to e power minus x என்பது y double prime minus y equal to 0 என்பதின் இரு தீர்வுகள் ஆகும். அதை நம்மால் வெரிஃபை செய்ய முடியும். அந்த இரண்டு தீர்வுகளும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறதா என்று பார்க்க வேண்டும். அப்படி நிறைவு செய்துவிட்டால் அவை இரண்டும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வுகள் ஆகும். y1 double prime minus y1 என்பது e power x double prime minus e power x which is equal to e power x minus e power x that is equal to 0 என்று ஆகிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தீர்வு செய்கிறது. y2 double prime minus y2 என்பதும்
e பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0 என்று வருகிறது. அதனால் y2 என்பதும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. அதனால் y1 y2 என்பது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் 2 தீர்வுகள். அவை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றனவா என்பதை பார்ப்போம். அதனால் y1 by y2 என்பது என்ன என்று கண்டுபிடிக்கலாம். y1 by y2 என்பது e பவர் x by e பவர் மைனஸ் எக்ஸ், அது e பவர் 2x. இது xஐ சார்ந்து உள்ளது, இது நிலையான மாறிலி இல்லை. அதாவது y1 by y2 என்பது xஐ சார்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. அதனால் y1 y2 என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தவை அல்ல. y1 y2 என்பவை நேரியல் சார்பின்மை பண்பை கொண்டு இருக்கின்றன. அதனால் y1 y2 என்பது ஒன்றிற்கொன்று ப்ரொபோர்ஷனலாக இல்லை. அதனால் அந்த 2 தீர்வுகளும் லீனியர்லி இண்டிபெண்ட் சொல்யூஷன். அதாவது y இஸ் ஈக்குவல் டு c1 e பவர் எக்ஸ் ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் எக்ஸ் என்பது y டபுள் பிரைம் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 என்பதின் பொது தீர்வு. அதனால் நாம் e பவர் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் என்பதை கொண்ட ஒரு குழு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பேசிஸ் என்று குறிப்பிடுகிறோம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் பேசிஸ் ஆஃப் சொல்யூஷனில் e பவர் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் என்ற 2 விகிதாச்சாரத்தில் இல்லாத நேரியல் சார்பின்மை பண்பை கொண்ட 2 தீர்வுகள் அடங்கி இருக்கின்றன. அதனால் அதன் ஜெனரல் சொல்யூஷன் y ஈக்குவல் டு c1 e பவர் எக்ஸ் ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் எக்ஸ் என்று ஆகிறது. இப்பொழுது ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனையை கொடுத்து அவற்றின் மூலம் c1 c2வை தீர்மானிக்க முடியுமா என்று பார்ப்போம். y டபுள் பிரைம் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, y of 0 ஈக்குவல் டு 6, y பிரைம் ஆஃப் 0 ஈக்குவல் டு மைனஸ் 2. இப்பொழுதுதான் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு அவற்றிற்கு e பவர் எக்ஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் என்று 2 நேரியல் சார்பின்மை பண்பை உடைய தீர்வுகள் உள்ளன. அவற்றின் பொது தீர்வு y ஈக்குவல் டு c1 e பவர் எக்ஸ் ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் எக்ஸ் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்வோம். y of 0 ஈக்குவல் டு 6 என்றால் 6 is ஈக்குவல் டு c1 e பவர் 0 ப்ளஸ் c2 e பவர் மைனஸ் 0, அதாவது c1 ப்ளஸ் c2. y பிரைம் எக்ஸ் என்பது c1 e பவர் எக்ஸ் மைனஸ் c2 e பவர் மைனஸ் எக்ஸ் என்று வரும். y பிரைம் 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 என்பது மைனஸ் 2 ஈக்குவல் டு c1 மைனஸ் c2 என்று கொடுக்கும். இந்த 2 ஈக்குவேஷனையும் எடுத்துக்கொண்டு c1 c2வை தீர்வு செய்தால் நமக்கு c1 ஈக்குவல் டு 2, c2 ஈக்குவல் டு 4 என்று கிடைக்கிறது. அதனால் இந்த ஆரம்ப நிலை கணக்கின் தீர்வு 2e பவர் எக்ஸ் ப்ளஸ் 4e பவர் மைனஸ் எக்ஸ் என்று ஆகிறது. அதாவது y ஈக்குவல் டு 2e பவர் எக்ஸ் ப்ளஸ் 4e பவர் மைனஸ் எக்ஸ் என்பது இந்த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமின் தீர்வு ஆகும். இது ஒரு குறிப்பிட்ட தீர்வு, ஆரம்ப நிலை நிபந்தனையை நிறைவு செய்த தீர்வு என்பது நமக்கு புரிகிறது. இத்துடன் இந்த வகுப்பை முடித்து கொள்ளலாம். இதில் நாம் கற்றுக்கொண்டவை என்ன என்றால், ஒரு ஹோமோஜீனியஸ் நேரியல் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தால் அதனுடைய பொது தீர்வின் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம்.